சண்டேனா வீட்டில் ஒரு நல்ல கறி வாசனை வரணும். கேஸ் மேலே ஓவராக சத்தம் இல்லாமல் ஃப்ளேவரெல்லாம் உள்ளே செட்டில் ஆகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தம் போட்ட ஹைதராபாதி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இடித்த பச்சை மிளகா, லெமன் ஜூஸ், சாஃப்ட்னஸ்க்காக தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி மல்லி இலை, புதினா இலை, பரிஸ்டா அதாவது பொரிச்ச வெங்காயம் 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம், முந்திரி, தேங்காய் இது எல்லாத்தையும் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த ராயலான பேஸ் ரெடி ஆகும். இங்கே தான் மசாலா ரொம்ப முக்கியம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அன்னபூர்ணா மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அன்னபூர்ணா மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அன்னபூர்ணா கரம் மசாலா. 50 வருஷமா மசாலா ப்ரிப்பேர் பண்றதுல எக்ஸ்பர்டீஸோட இருக்கிறவங்க தான் அன்னபூர்ணா மசாலாஸ். இந்த ஹைதராபாதி சிக்கன் கறிக்கு ஒரு அத்தன்டிக்கான தமிழ் டேஸ்ட் கொடுக்கறதே இதுதான். இது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் தம் நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ சார்கோல்ல கொஞ்சம் நெய் போட்டு ஸ்மோக் கொடுத்தா ஒரு வாசனை வரும் பாருங்க. அதுதான். இதை 3 to 4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ ஒரு திக் பாட்டம் வெசலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் 1 மணி நேரத்துக்கு இதை தம் போடுங்க. சும்மா ஓப்பன் பண்ணக்கூடாது, ஃப்ளேவர் செட்டில் ஆக விட்டுறணும். 1 hour அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மசாலா கோட்டான சிக்கன் ரெடி. ஸ்பைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் பேலன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அத்தன்டிக்கான தமிழ் டேஸ்ட், ஆனால் ராயல் ஃபீலோட. இதை ஒரு பைட் எடுத்தோம்னா இது வேற லெவல் ஃபீலிங். அன்னபூர்ணாவோட வைட் ரேஞ்ச் ஆஃப் மசாலா யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்டா பாட்டி சமைச்சதை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இது நிஜமானுமே வேற லெவல் ஃபீலிங் தான்.